அளிக்கும். சஹரில் அதிகமாக சாப்பிடக்கூடாது. சூஃபியாக்களில் பலர் வயிறு நிறைய சாப்பிடுவதை பற்றி எச்சரிச்சிருக்காங்க. புஹாக்கள் என்னும் மார்க்க அறிஞர்கள் இதனை விளக்கியும் கூறியிருக்காங்க. சுகவாசிகளின் வழக்கத்தை போன்று சஹர் நேரத்திலும் அதிகமாக சாப்பிடக்கூடாது, ஏன்னா அது நோன்பின் நோக்கத்தை தவற செய்துவிடுகிறது என்று மராஹில் ஃபலாஹ் என்ற நூலில் ஆசிரியர் எழுதியிருக்காங்க. அல்லாமா தஹ்தாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இதனுடைய விளக்க உரையில் எழுதும்போது பசியின் கசப்பை கொஞ்சம் உணர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் அதிகமான நன்மைகளை கிடைப்பதற்கும் ஏழை எளியோரின் மீது இரக்கம் ஏற்படுவதற்கும் காரணமாக இருக்குன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. வயிறு நிரம்ப போது போன்று வேறு எந்த பாத்திரத்தையும் நிரப்புவது அல்லாஹ் தாலாவுக்கு வெறுப்பானதாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. மனிதனுக்கு அவனுடைய இடுப்பு நேராக நிமிர்ந்து நிற்கும் அளவிற்கு சில பிடி உணவுகள் போதுமானது. ஒரு மனிதர் சாப்பிடுவதன் மீது முற்றிலும் விருப்பம் உடையவராக இருந்தால் அவர் வயிற்றில் 1/3 பாகம் உணவிற்காகவும் 1/3 பாகம் தண்ணிக்காகவும் இன்னும் 1/3 பாகம் மூச்சு விட காலியாகவும் வைத்துக்கொள்ளணும்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிச்சிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நாட்கள் தொடர்பாகவே நோன்பு வச்சுருக்காங்க. எனவே நம்மளும் இந்த முறைப்படி சஹர் உணவு சாப்பிட்டு நம்முடைய நோன்புகள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக நம்ம வைப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.